ஒரு கட்சியில இருக்கிற பெண்மணிகளை நீ அவதூறு பேசுற. நீங்க இவரை நம்பி நிக்கிற அக்கா தங்கை அம்மாமார்கள் பெரியம்மா அப்படின்னு நாங்கள் உறவு முறையோடு குடும்பத்தோடு ஒன்னா இருக்கிறோம். எங்களை நீ கொச்சப்படுத்துற. இந்த கொச்சப்படுத்துறது திமுக கிட்ட இருந்தா வந்திருக்கும். திமுக தலைவர்கள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய வளர்ப்பினி உன்னை வாடி போடி அவன் இவன் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல? எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னெல்லாம் குடும்பத்துல எப்படி வச்சிருக்காங்க? தண்ணி தெளிச்சு விட்ட மாடா நீ. அதிகபட்சமா நீ என்ன பண்ணிருப்ப இந்த மக்களுக்காக? தினம் எங்காவது தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஓடி ஓடி மக்களோட மக்களா நின்று ஒரு அரசியல் செய்யற ஒரு தலைவனை போயிட்டு அவன்ற இவன்ற மரியாதைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. எங்களுக்கும் பேச தெரியும். நீ ஒரு பொண்ணா பிறந்துட்ட. என் கட்சியில இருக்கிற அக்கா தங்க எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன? போன காணொலியில என்ன சொன்ன? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. அங்க ஒரு பெண் நீதிபதி தான். அவங்க யாரு தெரியுமா? சீமான விட மாட்டாங்க, வெளியில தலை காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப தடை விதிச்சுட்டாங்க. இப்போ அப்படியே மாத்தி வேற ஒரு ஊருக்கு வளர்ந்துருச்சு. தமிழ் தேசம் மண்ணில் வளர்ந்துருச்சு. தீயா நெருப்பா கொழுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. மக்கள் ஆதாரத்தோட வெயிட் பண்றாங்க. என்ன வெயிட் பண்றாங்க? ஈரோடு தேர்தலில் பார்த்தல, பாத்தியா இல்லையா? அப்போ விஜயலட்சுமி அதே பாலியல் குற்றச்சாட்டு போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நீ ஒரு வருஷத்துக்கு காணாம போயிட்டே. இப்போ மறுபடியும் வந்திருக்க. விஜயலட்சுமி பத்தி நீ என்ன சொன்ன? விஜயலட்சுமி ஆட்டோல இறக்கி விடுவாங்க, குடிச்சிட்டு வரும், அது குடிச்சிட்டு படுத்து கிடக்கும், அதால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் விஜயலட்சுமி தூக்கிட்டு வந்தேன். தமிழன் பாலா, பெரம்பூர் தெற்கு தொகுதி தலைவர். பாலியல் குற்றம் வழக்கில் நிறைய அவதூறுகள் போயிட்டு இருக்கு. சுந்தரவல்லி அவர்களும் இன்னைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அவங்க பேராசிரியர், முனைவர். இது போன்ற ஒரு படிச்சவங்க இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாமல் எதுக்காக பேசணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த தளத்தில் இருக்கவங்க, அரசியல் தளத்தில் இருக்கவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசலாம். ஆனா ஒரு வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஒரு தரம் இல்லாத நபர்கிட்ட தான் ஒரு தரம் இல்லாத வார்த்தைகள் வெளிப்படும். நீங்க படிச்சவங்க அப்படின்னா நீங்க உங்ககிட்ட படிக்கிறவங்க எப்படி ஒரு தரமான மாணவர்களாக வெளியில வருவாங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறி. 8.22% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நீங்க பேசுற பேச்சு சரியில்லை. இதே பேச்சு நீங்க ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க. நாங்க ஒரு கண்ணியம் காத்து நாங்க இந்த தளத்துல பேசாம இருக்கோம். ஆனா நாங்க மறுபடியும் உங்க கட்சியில உங்களை வளர்த்தெடுத்த உங்களோட கட்சியில இருக்கிற பல ஆளுமைகள் என்று சொல்லிக் கொள்ற தரம் தாழ்ந்து பேசுகின்ற தலைவர்களுக்கு மத்தியில தான் நீங்க வளர்ந்திருக்கீங்க. எந்த கட்சி அரசியலமைப்பை சார்ந்தவங்க? எந்த கட்சியை சார்ந்தவங்க? நீங்க ஒரு தத்துவத்தை ஏற்று நடக்கும்போது, ஆனா இன்னொரு கட்சியில கூட்டணி இருக்கிறதுக்காக நீங்க அந்த கட்சியாக மாறி நீங்க பேசுற பேச்சு என்ன? உங்களுடைய தரம் என்ன? உங்களை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா வார்த்தைகள் எங்க கிட்ட இருந்து நீங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க நிறைய உங்களுடைய வார்த்தைகளை எங்களால தாங்க முடியல. சுந்தரவல்லி அவர்கள் அறம் தாழ்ந்து என்னைக்கும் பேசக்கூடாது. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க. உயர் நீதிமன்றத்துடைய நீதி கொடுத்த அந்த விசாரணைக்கு தடை விதிச்சிட்டாங்க. இத பத்தி நீங்கள் விமர்சனங்கள் பண்ணுங்க. ஆனா விமர்சனங்கள் பண்றதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையெல்லாம் தாண்டக்கூடாது. நீ ஒரு பெண் மாதிரி பேசு. ஒரு கட்சியில இருக்கிற பெண்மணிகளை நீ அவதூறு பேசுற. நீங்க இவரை நம்பி நிக்கிற அக்கா தங்கை அம்மாமார்கள் பெரியம்மா அப்படின்னு நாங்கள் உறவு முறையோடு குடும்பத்தோடு ஒன்னா இருக்கிறோம். எங்களை நீ கொச்சப்படுத்துற. இந்த கொச்சப்படுத்துறது திமுக கிட்ட இருந்தா வந்திருக்கும். திமுக தலைவர்கள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய வளர்ப்பினி உன்னை வாடி போடி அவன் இவன் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல? எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னெல்லாம் குடும்பத்துல எப்படி வச்சிருக்காங்க? தண்ணி தெளிச்சு விட்ட மாடா நீ. தண்ணி தெளிச்சு விட்ட மாடு, கோயில் மாடு மாதிரி பேசுற. 8.22% வாங்கி தமிழக மக்கள் வாக்கு செலுத்தி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். நினைவில் வச்சுக்கோ, இன்னைக்கு 8.22% தான். நாங்க எடுக்கிற அரசியல், அவர் பேசுற பேச்சு நீ பேசிருப்பியா? அவர் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக நிக்கிற மாதிரி நீ நின்னிருப்பியா? நீ என்ன? உன் வேலை என்ன? வேலை என்ன? உன்னோட வேலை என்ன? உனக்கு கொடுக்க நீ ஒரு அரசியல் தளத்தில் இருக்கல. நீ கம்யூனிஸ்ட் தானே. இந்த மக்களுக்காக மண்ணுக்காக என்னைக்காவது போராடி இருப்பியா? அதிகபட்சமா நீ என்ன பண்ணிருப்ப இந்த மக்களுக்காக?
தினம் 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 எங்காவது தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஓடி ஓடி மக்களோட மக்களா நின்று ஒரு அரசியல் செய்யற ஒரு தலைவனை போயிட்டு அவன்ற இவன்ற மரியாதைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. எங்களுக்கும் பேச தெரியும். நீ ஒரு பொண்ணா பிறந்துட்ட, ஒரு பொம்பளை, நீ தரம் தாழ்ந்தெல்லாம் பேசாது, இதோட நிறுத்திக்கும். வார்த்தைகள் இருக்கு. உனக்கும் சீமான் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? அவர் எடுத்து வைக்கிற அரசியலை அவரு இந்த மண்ணில் முன்னேறிட்டு இருக்கிறாரு என்ற ஒரே காரணத்துக்காக இந்த விஜயலட்சுமின்ற ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க கடந்த 12 வருஷமா. அதான் சொல்லிட்டாருல, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் உயர்நீதிமன்றத்துக்கு போனாரு, இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவரு என்னமோ பேசிட்டு போறாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். என் கட்சியில் இருக்கிற அக்கா தங்க எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன? போன காணொலியில என்ன சொன்ன? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருச்சு, அங்க வந்து ஒரு பெண் நீதிபதி தான், அவங்க யாரு தெரியுமா? சீமான விட மாட்டாங்க, வெளியில தலை காட்ட மாட்டாங்க, அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப தடை விதிச்சுட்டாங்க, இப்போ அப்படியே மாத்தி வேற ஒரு உருட்டு. என்ன வளர்ப்பு உங்க வளர்ப்பு? பணம் கொடுத்தா எது வேணாலும் பேசுறீங்களா? ஒரு தராதாரம் வேண்டாம். ஒரு அரசியல் தலைவர், நீ ஒரு கட்சியில் இருக்க, நீ ஒரு அரசியல் நிர்வாகி, எப்படி பேசணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசினா, இப்போ நான் இப்படி பேசுறேன், இந்த மாதிரி தரங்கட்டு பேசுறதுக்கும் எங்க சைட்லயும் ஆளுங்க இருப்பாங்கல்ல, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் பேசலாமா? அவரு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குல்ல. எப்போ எத்தனையோ தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு அவரு என்ன வந்து பண்ண போறோம். எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து ரொம்ப கிளியர் கட்டா தினம் தினம் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிற தமிழகத்துல ஒரே தலைவர். ஏன்னா அவ்வளவு மக்கள் பிரச்சனைக்காக தினம் தினம் ஓடிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற? அரசியல் கருத்தா எதிர்கொள்ளுங்க. ஒருத்தர் ஒரு பெண்ணை வச்சு நீங்க எங்களுடைய அரசியலை வந்து முடிக்கு கொண்டு வரலன்னா சத்தியமா சொல்ற முடியாது. வளர்ந்துருச்சு தமிழ் தேசியம், மண்ணில் வளர்ந்துருச்சு, தீயா நெருப்பா கொழுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. மக்கள் ஆதாரத்தோட வெயிட் பண்றாங்க. என்ன வெயிட் பண்றாங்க? ஈரோடு தேர்தலில் பார்த்தல, பாத்தியா இல்லையா? அப்போ விஜயலட்சுமி அதே பாலியல் குற்றச்சாட்டு, ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாலியல் குற்றச்சாட்டு. ஆனா வாக்கோட சதவீதம் போயிட்டே தான் இருக்கு. அதனால தமிழ் தேசியத்தை இனி நீங்க ஒரு டேஷ் பண்ண முடியாது, சரிங்களா? அப்புறம் வீரலட்சுமி, இன்னொரு பெண்மணி, மகா புனிதர், அது கட்டிங் லட்சுமி, வீரலட்சுமி இல்ல கட்டிங் லட்சுமி. அது வந்து ஒரு அரசியல் தமிழர் முன்னேற்ற படை. அந்த படை வந்து ஏதாவது ஒரு கூட்டம் போடும், அந்த கூட்டத்துக்காக வந்து தலைவர்களை பார்க்கும். அந்த தலைவர்களுமா பெரிய யாராவது இது மாதிரி உதவி பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட காசை வாங்கும். அப்புறம் அந்த கூட்டம் வந்து நடக்காது. இந்த மாதிரி ஒரு அரசியலை பிழைப்புவாதமா நடத்துற உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா, மக்களுக்காக மண்ணுக்காகவும் நேர்மையாகவும் இந்த மக்களோட நின்று அரசியல் செய்யற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன். நீ என்ன சொன்ன? நீ போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு வருஷத்துக்கு காணாம போயிட்டே, இப்போ மறுபடியும் வந்திருக்க. விஜயலட்சுமி பத்தி நீ என்ன சொன்ன? விஜயலட்சுமி ஆட்டோல இறக்கி விடுவாங்க, குடிச்சிட்டு வரும், அது குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்கும், அதால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் விஜயலட்சுமி தூக்கிட்டு வந்த கைமாறிச்சா பெட்டி? 5-10 வேணா எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோ. 5-10க்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஓவர் சிண்டம் போடாது, சரியா? எந்த ஆதாரத்தை வச்சு இந்த வீரலட்சுமி வந்து பேசுறாங்க? கட்டிங் லட்சுமி, வீரலட்சுமி சொல்ற மறுபடியும் கட்டிங் லட்சுமி. எந்த ஆதாரத்தை வச்சு சீமான் அவர்கள் வந்து ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க, நாங்க பல ஆயிரம் ஓட்டுகள் மேல போயிட்டே இருக்கும், பல லட்சம் ஓட்டுகளை வாங்கிட்டு மேல போயிட்டே இருக்கும். எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு உங்களுடைய நிலைப்பாட்டை தயவு செஞ்சு எங்களுக்கு எதிராக செய்யற அரசியலை வந்து மாத்திக்கங்க. இந்த விஜயலட்சுமி அப்படின்ற மேட்டர் வந்து அது என்னைக்கும் நடந்தது, அது பொய்யான தகவல், பொய்யான அவதூறு. எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில இருந்து ஒழிக்கிறதுக்காக திராவிட செய்யற சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்கு பலதரப்பட்ட பெண்கள் வந்து இப்ப வந்து நேரடியா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கோர்ட்ல வந்து நிலுவையில் இருக்கு. இந்த நிலுவையிலிருந்து இதுக்கு நீதி கிடைக்கும் போது சீமான் அவர்கள் குற்றவாளி இல்லை என்பது நிரூபிக்கப்படும். இந்த பாலியல் வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்து அவர் வந்து வெளியில வருவாரு. அதனால நீங்க பேசுற பேச்சு, இந்த அவதூறு எல்லாம் இந்த வருடத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதனால இந்த விஜயலட்சுமி
இந்த சுந்தரவல்லி இவங்க இது போன்ற தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் இந்த கட்டிங் லட்சுமி வந்து இதோட நிறுத்திக்கணும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நீங்க யாரு திமுக அரசிடமிருந்து பணம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கீங்க. நீங்க உங்களுக்குன்னு எந்த ஒரு படைபலமும் கிடையாது, மக்கள் செல்வாக்கும் கிடையாது. ஆனா இந்த பெண்மணி அப்படின்ற ஒரே ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு சீமான் அவர்களை எதிர்த்து நீங்க அரசியல் பண்றீங்க. அவர் ஒவ்வொரு ஓட்டு கூட வாங்க முடியாது சொல்ற நீங்க, உங்களுக்கு நான் சவால் விடுறேன். 2026 எங்களுடைய தமிழ் தேசிய களம், நாம் தமிழர் கட்சியுடைய களம். எங்களுடைய களத்திலிருந்து நாங்க இப்ப இருக்கிற 8.22 வாக்கு சதவீதத்திலிருந்து இரட்டை மடங்கு நாங்க அதிகமா வாக்குகளை வாங்கி இந்த மண்ணில் நாங்க ஆட்சி அமைப்பது உறுதி. பெரும் காட்டுத்தீயா பரவி இந்த தமிழ் தேசியத்தை உங்களால ஒரு பெண்ணை வைத்து அரசியல் செய்து எங்களை வீழ்த்த முடியாது. இதை வந்து சுந்தரவல்லியும் புரிஞ்சுக்கணும், வீரலட்சுமி போன்ற கட்டிங் லட்சுமி புரிஞ்சுக்கணும். அதனால இந்த அரசியலை இதோட நீங்க கைவிடுறது நல்லது. இதுக்கு மேலும் தொடர்ந்தா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்கள் நன்றாக உங்களை பார்த்து வருகிறார்கள். நீங்க எந்த விஷயத்துக்காக மட்டும் வெளியில வரீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு கொடுமைக்காக எந்த பெண்ணும் வெளியில இருந்து ஒரு கேள்வி கூட கேட்காத நீங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் உங்களுக்கு யார்கிட்டேதோ வருது அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இதை பெரும் கண்டனமாகவும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.